ஸோ நெட் கிளாத் வந்து நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலே ஒரு குழந்தையோட பேங்கிள் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அது மேலே கவர் பண்ணுறதுக்கு ஒரு நெட் கிளாத் எடுத்திருக்கேன், சின்ன பீஸ். ஸோ இது 2 சைடுமே வந்து B7000 நான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ வளையல் மேலே வந்து நான் இதை க்ளூ அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த நெட் கிளாத் அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி கீழேயும் பண்ணணும், மேலேயும் பண்ணணும். ஸோ இது ஒரு காஞ்சதுக்கப்புறம், காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அதை சுற்றி வந்து பீட் வந்து ஒட்ட போகிறேன். இது வந்து ரோஸ் கோல்டு காப்பர் ஷேட் லைட்டாக இருக்க ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் இது. இதை ஃபஸ்ட்டு ஒரு அவுட்டர் ரிங் ஃபுல்லாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி வந்து இன்பிட்வீன் வந்து செகண்ட் லேயர் கொடுக்க போகிறேன் நான். ஸோ அது வந்து ஒரு 3D எஃபெக்டில் இருக்கும். இப்போ வந்து தேர்ட் லேயரில் அதே மாதிரி நான் உள்ளே ஃபினிஷ் பண்ண போகிறேன். அப்புறம் நடுவில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு காப்பர் பீட் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஓகே ஃபுல்லாகவே நான் அதை கொட்டிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது கேப் இல்லாத எல்லா பீடும் ஒட்டிட்டு அதுக்கு மேலே திருப்பியும் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒரு 4-5 பீட் வந்து எக்ஸ்ட்ரா மேலே வந்து கொடுத்துருக்கேன் நான். ஸோ அந்த எம்போஸ்ட் லுக் வரத்துக்காக. ஸோ அந்த பீடை வந்து லைட்டாக நீங்கள் அப்படியே புஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மேலே தூக்கி காட்டும். ஸோ இது வந்து ஒரு 3 to 4 hours 5 hours கூட ஆகும் காயறதுக்கு. நல்லா காயட்டும் இது. ஸோ காஞ்சதுக்கப்புறம் நான் பின்னாடி வந்து க்ரொக்கடைல் கிளிப், அலிகேட்டர் கிளிப், ஏதாச்சும் எந்த கிளிப் வேணுமோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பிளெயின் கிளிப்பை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது காயறதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு 3 hours ஆகும். அப்போ தான் நல்லா பாண்ட் இருக்கும் உங்களுக்கு, இல்லைன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ 3 to 4 hours நல்லா காய விடுங்க. ஸோ இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் சைட் ரிங் அந்த பர்பிள் கலர் பேங்கிள் தெரியாத இருக்கிறதுக்காக, இல்லைன்னா அந்த ஃபினிஷிங்காகவே நான் வந்து காப்பர் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து க்ளூ வச்சு நான் அப்படியே ஒரு 2-3 சர்க்கிள் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு